ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் இருக்கக்கூடிய ஒரு 3 படத்தோட ரிவ்யூ பற்றி நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பொறுத்து கூட நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் லெஜெண்ட்ல வெளிவந்திருக்கு. இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டில் தான் எடுத்திருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு உடன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பத்தி இருக்குது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு கதறா. ஸோ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு எக்ஸாக்டா 72 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி போறாங்க. இதுல அந்த வீட்டுல ஒரு நர்ஸ் பாத்தீங்கன்னா வயசான ஒரு லேடியை பாத்துக்கிறதுக்காக அந்த வீட்டுல இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு யார் அப்படின்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த வயசான லேடிக்கு ஒரு சில வித்தியாசமான டிசீஸ் இருக்கு. ஸோ அதனாலே அந்த நர்ஸை பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். இதுக்கப்புறம் அந்த வீட்டுல நடக்கூடிய அமானுஷமான விஷயங்கள்லாம் என்ன கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்தோட லேயரா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்ல தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்கிரீன்ல ரொம்ப ஸ்லோவா போகும். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா பியூரி த டெவில். அமேசான் பிரைம்ல இப்ப தமிழ் டூபிங்கான ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம அடுத்து பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா வெளியே வந்திருக்கு. அதாவது படத்துல வரக்கூடிய ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் இவங்க ஹஸ்பண்டுடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு. ஸோ வந்த உடனே ஏகப்பட்ட தத்துவங்களை கொட்டுறாரு. இதை கேட்ட உடனே அந்த ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா இவங்க எப்பதான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலுமே அந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் போவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சில சம்பவங்கள் என்ன, தென் அந்த ஒய்ஃபுக்கு யார் கூட வந்துட்டு அப்பார் அப்படின்ட்டு ஏற்படுது கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைரா இருக்கு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மதர். சிம்பிளி சவுத் ஓடிடிஎப்ல இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. வேணுன்றவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் சைனீஸ்ல பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஆக்ஷன் அட்வென்ச்சர் லெஜெண்ட்ல வெளியே வந்திருக்கு. மீனா இந்த படத்துல ஸ்னேக்ஸ் காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதாவது கதையில நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரிசன்ல வந்துட்டு இருப்பாரு. ஸோ அங்க நடந்த ஒரு சில சம்பவம் காரணமா இவர் பார்த்தீங்கன்னா வெளியே எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. பட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட மான்ஸ்டர் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னும் இவங்களுடைய அம்மா ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நடக்கூடிய சில சம்பவங்கள் என்ன கடைசியா நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைரா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்னேக் அட்டாக் பண்ண சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பட் அந்த லாஜிக் எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்காது. அதுலயும் ஒரு சில இடங்கள சம்பவங்கள் தரமா வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை தனியா மட்டும் தான் பார்க்கணும். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா ஸ்னேக் 5 மான்ஸ்டர் சிட்டி. லயன் கட் ஓடிடிஎப்ல இந்த படத்தை தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க.